ஹாய் லீகல் ஃபயர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, டவுரி ப்ரோஹிபிஷன் ஆக்ட். இந்த டவுரினா என்னது? எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். தமிழில் வரதட்சணைன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் பார்த்தோன்னா டவுரின்னு சொல்லுவாங்க. டவுரினா என்னது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு பொண்ணாக இருக்கட்டும், ஒரு பையனாக இருக்கட்டும், பொண்ணு மட்டும்தான் பையனுக்கு வந்து எப்போவுமே பையனோட வீட்டில் இருந்து தான் பொண்ணுக்கிட்ட டவுரி கேட்பாங்க அப்படின்னு கிடையாது. சில கஸ்டம்ஸ் அண்ட் ப்ராக்டிஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பொண்ணு வீட்டில் இருக்கவங்களும் பசங்கக்கிட்ட டவுரி கேட்குற மாதிரி தான் கேட்குறாங்க. உங்கள் வீட்டில் எவ்வளோ சொத்து இருக்குது, பையன் எவ்வளோ ரூபாய் சம்பாதிக்கிறான், எல்லாமே ஒரு இன்டைரக்டான ஒரு டவுரி விஷயந்தான் இல்லையா? ஸோ இன்றைக்கி நம்ம டவுரி பற்றி தான் பார்க்க போகிறோம். அஸ் அ லா படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது மேரேஜ் டைமில் ஒரு பார்ட்டி இனி ஒரு பார்ட்டிக்கு அதாவது ஒரு விஷயத்தை டிமாண்ட் பண்ணி கொடுக்கறது. அதே மாதிரி அந்த பொண்ணுடைய பேரண்ட்ஸாக இருக்கலாம், அல்லது அந்த பையனோட பேரண்ட்ஸாக இருக்கலாம். இந்த பொருள் தான் எனக்கு வேணும். நம்ம நிறைய மூவிஸில் பார்த்துருப்போம், பைக்கு தந்தால் தான் நான் கல்யாணம் நடக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த விஷயங்கள் தான் டவுரின்னு சொல்கிறாங்க. இந்த டவுரியை கொடுக்கறதுனாலையும், அந்த டவுரி ஒரு ஆள் கொடுக்குறாங்கன்னா வாங்கக்கூடிய இடத்துல ஒருத்தங்க இருப்பாங்க, அப்படி தானே? ஒரு சாக்லேட் இருக்கட்டும், இப்போ நான் அந்த சாக்லேட் உங்கள் கையில் தரேன் அப்படின்னா, நீங்கள் டேக்கிங் இடத்துல இருக்கிறீங்க. ஸோ நான் கிவிங் இடத்துல இருக்கேன். ஸோ இதில் கொடுக்குறதும் சரி, வாங்குறதும் தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 3. அந்த செக்ஷன் 3ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆக்ட் தொடங்கினதுக்கு அப்புறமாட்டு எந்த ஒரு நபர் டவுரி கொடுக்குறாங்களோ, அந்த டவுரியை பெற்றுக்கொள்கிறார்களோ, அது மட்டும் கிடையாது, அதுக்கு உடந்தையாக இருப்பாங்க. அதை சுற்றி இருக்கக்கூடிய பர்சன் என்ன இவ்வளோதான் நீங்கள் பண்ணுவீங்களா உங்கள் பொண்ணுக்கு, அந்த மாதிரி கூட தூண்டி விடுறாங்க இல்லையா, அவங்களும் இதில் வராங்க. இதில் இவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, குறைந்தபட்ச தண்டனை 5 வருஷம், அதிகப்படி அவங்களுக்கு எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் ஃபைனை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 15,000 ருபீஸ் ஃபைன். அது மட்டும் கிடையாது, இந்த 15,000 தானா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட இவ்வளோ டவுரி வாங்கியிருப்பாங்க இல்லையா, அது எவ்வளோ வேல்யூ, அதை கால்குலேட் பண்ணி எது அதிகமாக இருக்குது, இந்த 15,000 அதிகமாக இருக்கா அல்லது அந்த டவுரி அதிகமாக இருக்கான்னு கம்பேர் பண்ணி அந்த அதிகமான அமௌண்ட்டை தான் கோர்ட்டில் எடுத்துப்பாங்க. சம் சர்க்கம்ஸ்டன்சஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த 5 வருஷ தண்டனைன்னு சொல்கிறத அதோடைய கம்மி பண்ணுவாங்க. ஸோ அந்த ரீசனை கண்டிப்பாட்டு ஜட்ஜு நோட் பண்ணி வச்சுருப்பாங்க, மேஜிஸ்ட்ரேட் நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி நம்ம கேட்கும்போது நமக்கு ஒரு டவுட் வரலாம், அப்போ என் பொண்ணுக்கு நான் ஆசைப்பட்டு எதுவுமே பண்ண கூடாதா, என் பையனுக்கு ஆசைப்பட்டு எதுவுமே நான் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்கும்போதெல்லாம் அதுக்கு தடை சொல்லலை. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்களாட்ட வாயை திறந்து கேட்குறீங்க இல்லையா, உங்கள் பொண்ணுக்கு இவ்வளோ போடுங்க, உங்கள் பையனுக்கு இது செய்யுங்க, அது செய்யுங்க, அந்த சொந்தக்காரங்களுக்கெல்லாம் இவ்வளோ நகை போடுங்க, அக்காவுக்கு 5 பவுன் போடுங்க, தம்பிக்கு 10 பவுன் போடுங்க, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இதில் டிமாண்ட் இல்லாமல் அவங்களாம் ஆசைப்பட்டு கொடுக்குறாங்க இல்லையா, ப்ரெசன்ட்ஸ் எல்லாம் கிஃப்ட் மாதிரி கொடுக்குறாங்க இல்லையா, அது எல்லாமே கோர்ட்டும் சரி, லாவும் சரி, எல்லாமே ஒத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, டவுரியாட்டே கேட்குறாங்கப்பா. இப்போல்லாம் இந்த செக்ஷன் 4ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வாய் விட்டு கேட்குறாங்க. ஓகே, உங்கள் பொண்ணுக்கு ஒரு 100 பவுன் போட்டுருங்க, அப்புறம் ஒரு கார் தந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை அவங்க ஈஸியாக இன்க்ளூட் பண்ணுறாங்க. அந்த லாலையுமே அந்த வார்த்தையை இன்க்ளூட் பண்ணுறாங்க. எந்த ஒரு நபர் டைரெக்டாகவும் சரி உங்கள் பொண்ணுக்கு 100 பவுன் போடுங்கன்னு சொல்கிறாங்க, அதே மாதிரி இன்டைரக்ட்டுன்னு சொல்லும்போது இங்கே நல்லா நோட் பண்ணணும், எல்லாம் உங்கள் பொண்ணுக்கு தானே, எல்லாம் உங்கள் பையனுக்கு தானே. நீங்கள் ஒரு கார் உங்கள் பொண்ணுக்கு வாங்கி கொடுக்க போகிறீங்க அப்படின்னா, அந்த காரில் உட்காந்துருந்து போகிறது உங்கள் பொண்ணுக்கு தானே, உங்கள் பொண்ணு தானே போகிறா, நாங்கள் இல்லையே. இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இது இன்டைரக்ட், ஒருத்தங்களால் இன்டைரக்டாக இது பண்ணுறது. இப்போ அந்த நபருக்கு காரு கொடுக்கணும், இப்போ அந்த பொண்ணோட அப்பானே ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இது வைஸ் வர்ஸா பையனுக்கும் பொருந்தும். இப்போ அந்த பொண்ணுடைய அப்பாவுக்கு அந்த பொண்ணுக்கு கார் கொடுக்கணும்னு விரும்புனாங்கன்னா அவர் கண்டிப்பாக கார் கொடுத்துருப்பார், அப்படி தானே? எந்த அப்பா பொண்ணுக்கு நிறைய தான் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்களே தவிர குறைச்சி பண்ணணும்னு யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. அப்போது அவங்களுக்கு அந்த ஒரு விஷயம் பண்ண முடியல அப்படின்னா நம்ம அதை புரிஞ்சுக்கணும், அவங்களால பண்ண முடியாததுனால தான் அவங்க பண்ணலை
அப்படின்னு. அது இல்லாமல் இந்த மக்கள்லாம் என்ன தெரியுமா செய்கிறாங்க, நாங்கள் ஒன்றும் வாழ போகிறது இல்லையே, உங்கள் பொண்ணு தானே இருக்க போகிறா, அப்போ தானே லைஃப் வந்து நல்லா இருக்கும், போகும்போது அவள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ண பைக்கில் ட்ராவல் பண்ணுறதோடையும் காரில் ட்ராவல் பண்ணால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லையா. அப்படி ஒரு இன்டைரக்ட் விஷயத்த சொல்லி தான் நிறைய பேரண்ட்ஸ் வந்து அவங்களால முடியாத அளவுக்கும் வந்து டௌரியை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த டிமாண்டிங் இருக்கு இல்லையா, இந்த டிமாண்டிங்க்கு வந்து என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 6 மந்த், குறைஞ்சது 6 மந்த், அதோடைக்கு கீழே போயிடவே கூடாது. ஆனால் இது எவ்வளோ வருஷம் வரைக்கும் நீடிக்கலாம்னா 2 இயர்ஸ் வரைக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். ஃபைன் இருக்குது, அந்த ஃபைன் வந்து 10,000 rupees வரைக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம டௌரி வந்து அந்த பொண்ணோட நலனுக்காக வந்து கொடுக்குறோம். லைக் நம்மளுடைய பொண்ணுக்கு வந்து அந்த நகையை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குறோன்னு வச்சுப்போமே. ஜென்ரலாக பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு அந்த நகையை போட்டிருக்காது. ஆனால் அதை தவிர என்ன பண்ணுறதுக்கு அந்த மாமியார் அந்த நகையை போட்டிருப்பாங்க. அப்புறம் அவங்க சரௌண்டிங்கில் ஃபினான்ஷியலாக ஏதாவது ஸ்ட்ரகிளாக இருக்கட்டும், எல்லாரோட பர்சனல் விஷயம், நான் யாரையுமே சொல்லலை, எல்லாரோட பர்சனல் விஷயம் எடுத்து பார்த்தோன்னா அந்த ஜுவல்ஸை வச்சு நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்து பண்ணுறதுக்காக தான் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு வந்து எந்த ஒரு யூஸ்ஃபுல்லுமே வந்து ஆகியிருக்காது. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஆக்டில் வந்து ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, அந்த பொண்ணோட கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த நகையாக இருக்கட்டும் அல்லது ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு நபர்கிட்ட கொடுத்துருப்பாங்க இல்லையா, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி. அந்த நபர் வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா 3 monthsக்குள்ளே அந்த பொண்ணுக்கிட்ட வந்து கொடுத்துருக்கணும். இது ஒரு விஷயம். ரெண்டாவது ஒரு விஷயம், கல்யாண டைம் அல்லது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமாட்டும் சரி, டேட் ஆஃப் ரிசிப்ட்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதுலேருந்து 3 monthsக்குள்ளே அந்த பொண்ணுக்கு கையில் வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கொடுத்துருக்கணும். எந்த நபர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வந்து மறுக்கிறாங்களோ அந்த நபருக்குமே பனிஷ்மெண்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 6 month, அதிகபட்சம் வந்து 2 years, அப்படி இல்லைன்னா 5,000 rupees, அந்த 5,000லேருந்து 10,000 rupees வரைக்குமே ஃபைன் போடலாம். அப்படி இல்லைன்னா ரெண்டுமே. ஸோ இதில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு பொண்ணோட நலனுக்காக இப்போ நிறைய பேரண்ட்ஸ் என்ன தெரியுமா யோசிக்கிறாங்க, நம்ம வந்து ஒரு பொண்ணுக்கு நகை போட்டு கல்யாணம் பண்ணுறது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, ஏதாவது ஒரு கஷ்டமான, ஏன்னா எல்லாருமே இன்றைக்கி இருக்கிறது மாதிரி ஹஸ்பண்டும் சரி ஒய்ஃபும் சரி, இது வந்து 2 ஜென்டருக்கும் பொருந்தும். எக்ஸாம்பிளுக்காக தான் நான் வந்து ஒரு பொண்ணுன்னோட கதையை வந்து நான் கொண்டு வரேன். இன்றைக்கி இருக்கிறது மாதிரி ஒரு பையனும் சரி ஒரு பொண்ணும் சரி எப்போவும் சேர்ந்தே இருப்பாங்கலாம் சொல்ல முடியாது. அப்படி சேர்ந்தே இருந்தாங்க அப்படின்னா இவ்வளோ டைவர்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பில்லை. ஸோ ஒரு அப்பா வந்து ஒரு பொண்ணுக்கு நகை போட்டு எதுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷனில் வந்து நம்ம பொண்ணுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு கஷ்டம் வரும்போது அவள் வந்து கஷ்டப்பட்டு நின்றுடக்கூடாது. அப்போ வந்து சடனாக வந்து ஒரு பேங்க்கில் அந்த நகையை வச்சு அவளை வந்து அவள் வந்து பார்த்துக்கலாம். அதாவது ஒரு அர்ஜென்சி, அதுக்காக அந்த நகையை வந்து அவள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பேரண்ட்ஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ அந்த பொண்ணோட நலனுக்காகவோ அந்த மாதிரி டௌரி வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து அந்த பொண்ணோட கையில் வந்து கொடுத்துருக்கணும். வேறு யாரோட கஸ்டடியிலையுமே அது வந்து வச்சுருக்கக்கூடாது. வேறு யாரும் அதை யூஸும் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா, கல்யாணம் ஆகி 7 வருஷத்துக்குள்ளாடி அந்த பொண்ணு இறந்து போகிறா அப்படின்னா கோர்ட் எப்படி கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பாக வரதட்சணை கொடுமையால் தான் அந்த பொண்ணு வந்து இறந்து போயிருக்கா. அது வந்து ப்ரிசம்ப்ஷன் வந்து ஷால் தான். யோசிக்க மாட்டாங்க. 7 வருஷம் முடிகிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு வந்து இறந்து போகிறான்னா கண்டிப்பாக வரதட்சணை கொடுமைன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த பையன் அப்புறம் அந்த பையனோட ஃபேமிலியை தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து விசாரிப்பாங்க. ஸோ இதில் வந்து பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவாக வந்து யார் நம்ம மேலே குற்றம் சாட்டுறாங்களோ அவங்க தான் வந்து ப்ரூவ் பண்ணணும், அப்படி தானே. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லைக் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், அந்த பையனோட வீட்டில் தான் வந்து ப்ரூவ் பண்ணணும், நாங்கள் பொண்ணோட வீட்டில் டௌரியே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஓவரால் இந்த ஆக்டை வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஜென்ரலாக இப்போ நம்ம ஒரு ஜென்ரலாக டிஸ்கஸ் பண்ணலாம். டௌரி கேட்குறது வந்து தப்பாக கரெக்டாக, இந்த ஹோல் டாபிக் அப்புறம் பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இது வந்து ஒரு இல்லீகலான விஷயம், லீகலான விஷயம் கிடையாது அப்படின்னு. நமக்கு முன்னாடி இருந்த ஜெனரேஷனை வந்து மாற்ற முடியாது பாஸ்ட்டு, பட் ப்ரெசண்ட்டும் ஃப்யூச்சரையும் நம்ம வந்து மாற்றலாம்.
எப்போ வந்து ஒரு எஜுகேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அடிக்கடி சொல்லுவாங்க. ஒரு ஃபேமிலியில ஒரு பையன் வந்து படிச்சானோ சரி, அதேமாரி அந்த பொண்ணு படிச்சாலும் சரி, அந்த ஜென்ரேஷனுமே அந்த ஜென்ரேஷன் வந்து ஃபுல்லா வந்து படிச்சது மாதிரி அப்படின்னு. அதே மாதிரி இதுக்குமே பொருந்தும். ஒரு ஃபேமிலியில ஒரு பையன் இருக்கட்டும், நான் கல்யாணம் பண்ணக்கூடிய பொண்ணுகிட்ட வந்து ஒரு பைசா டவுரியாட்டு இல்லாம, இப்ப அவங்க ஆசைப்பட்டு குடுக்குறாங்க அது வேற விஷயம். டவுரி இல்லாம நான் கல்யாணம் பண்றேன்னு ஒரு பையன் சொல்றான் இல்லையா? அது அந்த ஜெனரேஷன் ஃபுல்லா அது சர்க்குலேட் ஆகும். பிகாஸ் அவங்களுக்கு பசங்க வருவாங்க. அந்த குழந்தைங்க என்ன சொல்லும் அப்படின்னா, எங்க அம்மாகிட்ட இருந்து எங்க அப்பா வந்து ரூ. 1 வாங்காம கல்யாணம் பண்ணாங்க. அது கண்டிப்பா நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு வந்து போகும். ஸோ நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோம்? நல்ல விஷயங்கள் மட்டும் தான் சொல்லிக் கொடுக்கணுமே தவிர, அது எங்க அப்பா அப்படி பண்ணாங்க, எங்க அம்மா அப்படி பண்ணாங்க, நானும் அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது வந்து தப்பான விஷயம். ஸோ எல்லாருமே சொல்லுங்க, சே நோ டு டவுரி. யாருமே டவுரி வாங்காதீங்க. டவுரி கொடுத்துட்டு அடுத்த நிமிஷம் அந்த ஃபேமிலி எவ்வளோ கஷ்டப்படும், கடனுக்காக எவ்வளோ கஷ்டப்படும், அதை யோசிச்சு பாருங்க. தேங்க்யூ ஸோ மச்.